ஹாப்பி மார்னிங் டு ஆல். நான் வந்து சிக்ஸ்த்து பி படிக்கிறார் என் பையன். இன்னைக்கு கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக இன்னைக்கு கிளாஸ் கவனிக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் மானிட்டர் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் வந்து இங்கே எப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வெரி குட் அண்ட் வெல் சாட்டிஸ்ஃபைடு ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மேம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. பசங்க வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து கிளாஸ் கவனிக்கிற மாதிரி தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. மேக்ஸை வந்து ரொம்ப எந்தோஸ்டாட்டிக்காக பசங்க வந்து படிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பயமே இல்லை. பசங்களுக்கு வந்து இது புது கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே நல்லா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அப்போ ப்ரீஃபராக வந்து பசங்களுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் ப்ரிஃபராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்டு தேங்காய் திட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நான் ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து வெளியூரில் தான் தம்பி வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாங்க. ஸோ அங்கேருந்து நான் 6th தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். ஸோ பசங்களும் வந்து மெச்சூர்டாக இருக்காங்க. ஸ்டாஃப் மெம்பர்ஸும் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறது, பசங்கக்கிட்ட ஆக்டிவாக இருக்கிறது, பசங்க அவங்க கூட இப்போ பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தா அதை வந்து ஆச்சாரியாவை பீட் பண்ண எங்கள் பாண்டிச்சேரியில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து ஆப்டாக இருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்கிற ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து புக்கு மட்டுமே போதாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேணும் அப்படிங்கிறதுல சார் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிடி, திவ்ய திருஷ்டி, திவ்ய வித்யா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கும் போது நான்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன். இதெல்லாம் எங்கேருந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் என் பையன் ஜாயின் பண்ணதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையாவே தெரியுது. ஸோ ரீடிங்கும் ரைட்டிங்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் பெஸ்ட் ஸ்கூலுன்னா ஐ திங்க் ஆச்சாரியா இஸ் அ பெஸ்ட் ஸ்கூல் இன் பாண்டிச்சேரின்னே சொல்லலாம். ரொம்ப 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 நல்லா இருக்கு. தேங்க்யூ.